ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய கொல்லூர் பயண அனுபவத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை நான் மதுரையிலேருந்து என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். மதுரையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து மேங்களூர், மேங்களூர்லேருந்து கொல்லூர். கோயம்புத்தூரில் காலைல 6 மணிக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை பிடிச்சி மத்தியானம் 2 மணிக்கு மேங்களூர் போனேன். மேங்களூர் ஸ்டேஷன்லேருந்து கொல்லூர் லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி 215 ரூபா டிக்கெட் எடுத்து 4 மணி நேர பயணத்தில் நான் கொல்லூர் போய் சேர்ந்தேன். ஆனால் ஏர்லி மார்னிங்கே வந்திருந்தா பைண்டூர் வரைக்கும் ட்ரெயின்லேயே போய் அங்கேருந்து கொல்லூர் போயிருந்துருக்கலாம். நான் போன நேரத்தில் பைண்டூர் எக்ஸ்பிரஸ் இல்லை, அதனால் பஸ்ஸில் போக வேண்டியதாக போச்சு. சில ஆப்கள் மூலிமா ப்ரைவேட் பஸ்ஸை புக் பண்ணி நம்மளால் போக முடியும். நான் போன நேரத்தில் அந்த பஸ்ஸுகளும் அவைலபிலிட்டி இல்லை. அந்த பஸ்ஸில் ரேட்டு ஜாஸ்தினாலும் 2 மணி நேரத்தில் கொல்லூர் போயிடலாம். இந்த முறை நான் கொல்லூர் பயணத்தில் ரூம் ப்ரீ புக்கிங் பண்ணி போகாதனால ஏகப்பட்ட சிரமத்தை நான் அனுபவித்தேன். அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கோயிலை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் போய் தங்கினேன் 1000 ரூபா, 1500, 2000 ஒருத்தருள்ள ரூமுகள்லாம் இப்போ 5000 சொல்ல ஆரம்பித்தாங்க. கூட்டம் அவ்வளோ. இந்த முறை முதல் நாள் நான் மகாலட்சுமி ரெசிடென்சியில் தான் ரூம் போட்டு தங்கினேன். அந்த ரூமோட விலை 4800 ரூபா. அதுவும் ஒரே ரூம் தான் இருந்தது முதல் நாள். அடுத்த நாள் எனக்கு அவைலபிலிட்டி இல்லை. மீண்டும் மறுநாள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பித்து 1 மணி நேர தேடலுக்கு அப்புறம் 2வது ரூம் புக் பண்ணேன். இந்த பக்கம் இருக்க எல்லா லாட்ஜ்லையும் ஏறி இறங்கினேன். ஆனால் அதோட ஒர்த்தெல்லாம் 1000 ரூபா, 2000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் ரஷ்ஷு சீசன் டைம்னால் 3000லேருந்து 5000 வரைக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அங்கே நான் ரூம் புக் பண்ணல. அப்புறம் ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம் ஜோதி ரெசிடென்ஸில் எனக்கு ஒரு ரூம் கிடச்சிது. அதுவும் 4200 ரூபா. அதுவும் ஒரு நாள் தான் அவைலபிலிட்டி இருந்தது. நாங்கள் போன நேரம் நல்ல மழை. கொல்லூர் வந்த உடனே நாங்கள் சௌபர்ணிகா நதியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு முடிவெடுத்தோம். மழையாக ஹோட்டல் ரூம்லேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் சௌபர்ணிகா நதி போனோம். நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து சௌபர்ணிகா நதிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க அந்த ஆட்டோக்காரங்க. நாங்கள் சௌபர்ணிகா நதி போனதுமே எங்களால் குளிக்க முடியல. ஏன்னா அப்போ தான் மழை பெஞ்சு தண்ணி வரத்து ஆரம்பிச்சிருந்தது. நாங்கள் அங்கே போனதுமே அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு எங்ககிட்ட சம்மர் முடிஞ்சு இப்போ தான் மான்சூன் டைம் ஆரம்பித்து இப்போ தான் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு, நீங்கள் இறங்கி எதுவும் குளிக்க வேண்டாம், எப்போ வேணாலும் வெள்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். நாங்களும் ஆற்றுல போய் காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். ನಾಳೆಗಿಲ್ದಿ ನಾನು ಸೈಕಲ್ ದೊರಕಿದ್ದೆ. Temple authorities should be notified immediately in the event of a missing child or elderly person. After making the offerings to the deity and taking prasad, devotees are requested to proceed without delay to make way for incoming devotees. Women are not allowed to enter the temple until completion of 5 days. Those who have birth in their family. சௌபர்ணிகாவை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோயிலில் முத நாள் ஏகப்பட்ட கூட்டம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 to 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. பொது தரிசனத்தில் நாங்கள் போனாலும் 3 to 4 மணி நேரம். 100 ரூபா டோக்கன் லைனும் இருக்குது.
500 டோக்கன் லைனும் இருக்குது. 500 டோக்கனில் 2 பேர் போகலாம். உடனே ஒரு 5 to 10 நிமிஷத்தில் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் போன நேரம் மகாபலி பூஜை முடிஞ்சு சாமி சுற்றி வர நேரமாக இருந்தது. அம்மன் வலம் வந்ததுக்கப்புறம் இரவு 8:45 மணிக்கு தீர்த்த கஷாயம் கொடுக்குறாங்க. அந்த தீர்த்த கஷாயத்தை வாங்கி குடித்தா நோய் நொடிகள்லாம் தீரும் என்பது நம்பிக்கை. அந்த கஷாயத்தை வாங்குறதுக்கு தான் இந்த லைன் நிற்குது. அங்கே பிளாஸ்டிக் பாட்டில்லாம் அலோடு கிடையாது. கோயிலுக்கு ஏற்ற மாதிரி விற்கிற சில்வர் பாத்திரங்களை வாங்கி அதில் நம்ம தீர்த்தங்களை வாங்கிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மதியமே கூட்டம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாள் காலையிலையும் 5 மணிக்கு கோயில் நட திறக்கப்படுது. அந்த 5 மணி நிர்மாலிய தரிசனத்தை தரிசிக்கிறதுக்காக பக்தர்கள் 4 மணிக்கே கோயில் வாசலில் காத்திருக்கிறாங்க. கோயிலில் தினமும் மதியம் 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும், இரவு 8 மணிலேருந்து 10:30 வரைக்கும் அன்னதானம் நடைபெறுது. இதுதான் அன்னதான கூடம். முன்னாடியெல்லாம் நாங்கள் அன்னதானத்துக்கு போகும்போது நிறைய காத்திருக்க வேண்டியிருந்தது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே 4-5 ஹால் இருக்குது. 2 தடவை அன்னதானத்துக்காக போனேன். 2 தடவை நான் காத்திருக்கவே இல்லை.
இந்த மாதிரி ஹால் 4-5 இருக்குது. கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஆட்களை மாற்றி மாற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த தடவை போய் நான் காத்திருக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். அப்போ அந்த ஃபுட்டெல்லாம் சரியாக ஒத்துக்காது. ஆனால் இந்த தடவை மகாலட்சுமி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பார்த்தேன். மேக்ஸிமம் தமிழ்நாட்டு ஃபுட்டோட ஒத்து போச்சு. இந்த தடவை எனக்கு தமிழ்நாட்டு ஃபுட்டை நான் மிஸ் பண்ண மாதிரியே தெரியல. கொல்லூர்லேருந்து நான் ரிட்டன் திரும்பும்போது மதியானம் 2:15 மணிக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஒன்று அவைலபிலிட்டி இருக்கும். அது கொல்லூர் டு திருவேண்டரம். 2:15 மணிக்கு கொல்லூரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மங்களூரில் 4:30 மணிக்கெலாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. பஸ் டிக்கெட்டோட விலை 300 ரூபா. ஆனால் சில நேரங்களில் ரஷ்ஷை பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகும். 300லேருந்து 550 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு சென்னையிலேருந்து கொல்லூர் போயிட்டு வர்றதுக்கு நார்மல் டயத்தில் எனக்கு 5000 to 6000 வரைக்கும் செலவாகும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் எனக்கு கூடுதலாகவே செலவாச்சு. ஏன்னா சீசன் டைமாக இருந்ததுனால. மேங்களூர் வந்ததும் அங்கேருந்து வெஸ்ட் கோஸ்ட்டை பிடிச்சி நான் சென்னை வந்துட்டேன். ஆனால் பெங்களூர் டு சென்னை ஒரு நாளைக்கு 4 ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.